போட்டு போட்டு அணைக்கிற ஜோடி ஆர் யூ ரெடியில் ஃபஸ்ட்டு 2-3 வாரங்கள் வந்து ரவீனாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. ஆனால் போன வாரம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, க்ரீன் லைட் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வார பெர்ஃபார்மன்ஸ் தூள் கிளப்பிட்டாங்க. அண்ட் ப்ரொமோலேயே கலக்கிட்டு இருக்காங்க விக்னேஷ் அண்ட் ரவீனா. அதாவது 90s ரவுண்ட் தான். இப்போது என்ன தான் இருந்தாலும் 90s சாங் மாதிரி வரவே வராது. இப்போது எந்த ட்ரெண்டிங்காக இருந்தாலும் 90s அடிச்சிக்கவே முடியாது கண்டிப்பாக. அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த சாங்குக்கு நம்ம ரவீனா வந்து மடிசார் கட்டிட்டு விக்னேஷ் கூட ஆடுறாங்க. விக்னேஷ் வந்து மொட்டை டிஃப்ரெண்ட்டாக ரீமிக்ஸ் பண்ணி பயங்கர ஸ்டெப்ஸ் ஒரு மாதிரி நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. முன்னாடி சர்க்கஸ் மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க, இப்போது டான்ஸாக இருக்குது. அண்ட் இந்த வாரம் சிறப்பு விருந்தினராக நம்மளுடைய லைலா வந்திருக்காங்க. அவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 90s கலக்கினவங்க நமக்கு தெரியும். அண்ட் அவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்கன்றதும் தெரியும். அவங்க தான் வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. அண்ட் ரவீனாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து மீனாவாகட்டும் அண்ட் ஸ்ரீதேவி ஆகட்டும் பயங்கரமாக வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக ஆடியிருந்தாங்க. ரொம்ப பிரிஸ்கான ஸ்டெப்ஸ் இல்லை, பட் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. ரவீனாவோட வாய்ஸ் அங்கங்கேயும் வந்துட்டு போகுது. 90sனாலே நம்ம ஹக் பண்ணாலே டப்பு அப்படின்ற மாதிரி யோசிப்போம்ல, அந்த மாதிரி இவங்க வந்து டான்ஸ் ஆடும்போது ஹக் பண்ணிட்டா என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கத்தும்போது இதுதான் 90s அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக 90s ஒரு ஃபீலிங்கே வேறு. லவ் ஆகட்டும் எதுனாலும் வந்து பயங்கரமான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் பட்டுன்னு போட்டு உடச்சிட்றாங்க. எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடுது. அப்படி தான் இருக்குது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த வாரம் சிறப்பு ஜோடியாக அவங்க வருவாங்கன்றதுல எந்த டவுட்டுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 2-3 ப்ரொபோஸில் அவங்க வந்துட்டாங்க. அண்ட் தென் இந்த வாரம் லவ்வர்ஸ் டேவும் வந்தது. சரி ஒருவேளை மணி ரவீனா பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரவீனாக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, அப்டேட்டும் இல்லை. ஆனால் மணி மட்டும் என்ன சொல்கிறாரு, தூங்கி ஏஞ்சேன், சாப்பிட்டேன், குளித்தேன், திரும்ப தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டிருந்தார், ஸ்டோரி போட்டிருந்தாரு ரொம்ப சோகமாக. ஸோ அப்பவும் பேசிக்கல போல இருக்குது. நல்லா செல்லோன்னு பிக் பாஸ்குள்ளே சுற்றிட்டு இருந்தாங்க. சின்ன மனக்கசப்பு தானே சரியாயிடும்னு பார்த்தா இன்னும் சரியாகலை. இது பெருசாக விரிசல் அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. நாளைக்கு நம்ம சேனலில் வந்து ஃபுல் அப்டேட் வரும். அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்த லைக் போட்டுக்கோங்க. ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.